Shalom, everyone. Welcome to our second lesson as we study Paul's epistle to the Romans. ஷாலோம் எல்லோருக்கும் இந்த மாலை வேளையில இரண்டாவது பகுதியான படிப்புக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம், பவுல் அடிகள் ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Now, we've already seen from a previous letter, out of the 13 epistles of Paul that we have in the New Testament, Romans is the longest. கடந்த பாடத்தில் நாம் படித்திருக்கிறோம் என்னவென்று சொன்னால், பவுல் எழுதின 13 நிருபங்களில் பார்க்கும் பொழுது ரோம நிருபம் தான் அதிக நீளமான ஒரு நிருபமாய் காணப்படுகிறது. Not only that, when we compare with the 14,000 letters that has been discovered from the Roman Empire, not only Paul's could be the longest or at least one of the longest. அது மாத்திரமல்ல, ரோமர் சாம்ராஜ்யத்தில் பார்க்கும்போது பவுல் எழுதின இந்த கடிதம் அல்லது நிருபமானது 14,000 எழுத்து உள்ள கடிதமாய் காணப்படுகிறது. ஒருவேளை இது நீண்ட கடிதமாகவும் அல்லது அக்காலத்தில் எழுதப்பட்ட நீண்ட கடிதத்தில் இது ஒரு கடிதமாகவும் எண்ணப்படும். We also saw the 4 stages that the church in Rome went through when Paul wrote his letter. பவுலடிகள் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ரோமர் பொறியில் இருக்கிற இந்த திருச்சபையானது 4 கட்டங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்து வந்தோம். Now this is what we covered at the end of it, but let me start with that. இதுதான் கடந்த பாடத்தில் பார்க்கும்போது கடைசியாக நாம் பார்த்து முடித்த ஒரு காரியம். இந்த மாலை வேளையிலே இதிலிருந்து தான் நாம் ஆரம்பிக்க போகிறோம். On the day of Pentecost, God-fearing Jews from outside of Jerusalem came to celebrate the feast of Pentecost. பெந்தகோஸ் நாள் என்று பார்க்கும் பொழுது இந்த பெந்தகோஸ் பண்டிகையை கொண்டாடும்படியாக எருசலேமுக்கு வெளியே இருக்கிற நகரப்புறத்தார் அந்த நகரத்துக்கு வந்தார்கள். We also read in the list visitors from Rome. அதே சமயத்துல அந்த பட்டியல் வரிசையில் பார்க்கும்போது யார் வந்தார்கள் பார்க்கும்போது ரோமாபுரியிலிருந்தும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டியலை நாம் பார்த்தோம். And when the Jews accepted Jesus as the Messiah, and when they went out and preached the good news, they preached only among their own people, only among the Jews. யூதர்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் வெளியே சென்று இந்த சுவிசேஷத்தை அல்லது இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது, நற்செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் யாருக்கு பிரசங்கம் பண்ணினார்கள் என்று சொன்னால் வெறும் யூதர்கள் மத்தியில் தாமே இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். So initially all the churches were Jewish churches. So the church in Rome in the beginning was a Jewish church. ஆகினாலே ஆரம்பத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லா திருச்சபைகளும் யூத திருச்சபைகளா இருந்தது. ஆகினாலே ரோமாபுரியில் காணப்பட்ட இந்த திருச்சபையும் முதலாவது யூத திருச்சபையாய் காணப்பட்டது. Then we read people also began to go and share the good news among the Gentiles because they understood salvation is not only for the Jewish people, it is for everyone. பின்பு அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். என்னவென்று சொன்னால் இந்த நற்செய்தி சுவிசேஷமானது யூதர்களுக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பின்பு வெளியே சென்று மற்ற புறஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொன்னார்கள். So the church in Rome goes to the second phase where it is Jewish and Gentiles together. ரோமாபுரியில் திருச்சபையானது இப்பொழுது 2ஆம் கட்டத்துக்கு போகிறது. என்ன கட்டம் என்று சொன்னால் இப்பொழுது யூதர்களும் புறஜாதிகளும் ஒன்றாய் இணைந்திருக்கிற சபையை பார்க்கிறோம். You must understand when, especially in those days, the Jews and Gentiles, the Jewish people don't mix with the Gentiles. நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், அக்காலத்தின் கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது இந்த யூதர்கள் புறஜாதிகளோடு கலக்க மாட்டார்கள். Now they have accepted Christ, they have come together in the church. இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே திருச்சபையில் ஒன்றாக யூதர்களும் புறஜாதிகளும் கூடி வருகிறார்கள். The Jews have special days, but the Gentiles they don't observe, for example, they don't observe the Sabbath. யூதர்களுக்கு பார்க்கும்போது விசேஷ நாட்கள் அவர்கள் அனுசரிக்க வேண்டியதா நாட்கள் இருக்கிறது. ஆனாலும் புறஜாதிகளுக்கு பார்க்கும் பொழுது விசேஷ நாள் ஒன்று அவர்கள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று சொன்னால் இந்த ஓய்வு நாள். The Jewish people have a restriction when it comes to food. There's certain food that is unclean to them. They will not eat, but for the Gentiles, no such restriction. யூதர்களுக்கு பார்க்கும்போது சில உணவு பழக்க வழக்கத்தை உணவு என்று சொல்லி வரும் பொழுது சில உணவுகள் அவர்களுக்கு தீட்டு உணவாய் எண்ணப்படும். ஆகினாலே அதை பருக மாட்டார்கள். ஆனால் புறஜாதிகளுக்கோ அப்படிப்பட்ட கணக்கு ஒன்றும் ஏதும் கிடையாது. So when they come together, you can expect certain friction taking place because both bring in their previous tradition, previous cultural norms. When they come together, we can expect some friction.
ஆகையினாலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல நாம் எண்ணி விடலாம் என்னவென்று சொன்னால், இந்த 2 வெவ்வேறு கலாச்சார பின்னணியில் உள்ள ஜனங்கள் ஒன்றாய் கூடி வரும் பொழுது, ஒவ்வொரு ஜனங்களும் தங்கள் தங்கள் கலாச்சாரத்தை சுமந்து வருகிறார்கள். ஆகினாலே இங்கே கலாச்சார உரசல்கள் அல்லது சலசலப்புகள் இங்கே ஏற்படும். In fact, later towards the end of the book of Romans, we will see there is a friction taking place, and we'll see what kind of friction when we come towards the end of the book of Romans. இந்த ரோமர் புஸ்தகத்தை பார்க்கும் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது நாம் கடைசி கடைசி பக்கத்தில் வரும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட சலசலப்புகள் சபைக்குள் வந்தது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். Then when Emperor Claudius, because of some problem that's taking place among the Jews in Rome, he will kick all the Jews out of Rome. பின்பு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அரசனாகிய கிளவுடியாவை பார்க்கும் பொழுது பிரச்சனை இங்கே ஏற்படுகிறபடினாலே இந்த ரோமாபுரியை விட்டு எல்லா யூதர்களையும் அவர் வெளியேற்றி விடுவார். So now when all the Jews are out of Rome, who remains in the church at Rome? Only the Gentiles. So now we have a purely Gentile church. அதாவது யூத மக்கள் எல்லாம் ரோமாபுரியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இப்பொழுது யார் எஞ்சி இருக்க முடியும்? நிச்சயமாக அங்க புறஜாதிகள் தான் எஞ்சி இருப்பார்கள். ஆகினால் தான் அக்காலத்தில் பார்க்கும்போது அந்த காலத்தில் சபையானது புறஜாதிகளினாலே நிரப்பப்பட்ட சபையாய் காணப்பட்டது. Then after Claudius, the next emperor was Nero. Nero allowed the Jews to return to Rome. கிளவுதியா அந்த அரசர் பின்பு நேரோ அரசராய் வருகிறார். நேரோ அரசராய் வந்த பின்பு நீங்க பார்க்கும் பொழுது அவர் மீண்டுமாய் யூதர்கள் திரும்புவதற்கு அவர் வழி வகுத்து கொடுக்கிறார். So Jewish Christians will go back to the church, but before that it has been a Gentile church. Now we have Gentile and Jews again, but the Gentiles may be predominant. முன்பாக பார்க்கும்போது அது ஆரம்பத்தில் பார்க்கும்போது அது யூத சபையா இருந்தது. பின்பு புறஜாதிகளும் யூதர்கள் நிறைந்த சபையா இருந்தது. இப்பொழுது யூதர்கள் திரும்பி வரும் பொழுது அங்கே யார் அதிகமாக இருப்பார்கள்? நிச்சயமா புறஜாதிகள் தான் அதிக ஆட்களாய் நிறைந்த ஒரு திருச்சபையாய் காணப்பட்டது. Earlier it was Gentiles going to a Jewish church. Now it is Jews going to a Gentile church. ஆரம்பத்தில் பார்க்கும்போது புறஜாதிகள் யூத திருச்சபைக்குள்ளே வருகிறார்கள். இப்பொழுது பார்க்கும்போது யூதர்கள் புறஜாதி திருச்சபைக்குள்ளே வருகிறார்கள். Every book, usually when we look at all the books of the Old or New Testament, there will be a key verse. A key verse is like a summary of the book. பழைய ஏற்பாட்டிலும் சரி அல்லது புதிய ஏற்பாட்டிலும் சரி ஒவ்வொரு புஸ்தகங்கள் அல்லது நிருபங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு முக்கியமான ஒரு திரவம் என்கிற ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் முழு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லலாம். Paul in his introduction, when he comes to verse 16 and 17, he basically in a summary form gives the theme of the book. பவுலடிகளை பார்க்கும்போது ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 நீங்க பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் இந்த புஸ்தகத்தினுடைய இதனுடைய கருப்பொருள் என்ன இருக்கிறது என்று சொல்லி சுருக்கமாக இந்த 2 வசனத்திற்குள் அடக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Let's read Romans 1:16 and 17. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 நாம் வாசிக்க கேட்போமாக. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. For I am not ashamed of the gospel, for it is the power of God for salvation to everyone who believes, to the Jew first and also to the Greek. For in it the righteousness of God is revealed from faith for faith, as it is written, the righteous shall live by faith. What Paul mentions here in a summary form, from verse 18 onwards until the end of chapter 8, he will then explain in detail. இங்கே பவுலடிகள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை, அதாவது சுருக்கமா சொன்ன இந்த 16, 17 வசனத்தில் காரியங்களை பார்க்கும்போது
18ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் அதிகாரம் முடியும் வரைக்கும் இந்த காரியங்களை அவர் விவரித்து பேசுவார். Because the first 18 chapters is Paul focusing on theology. முதல் 18 அதிகாரங்களை பார்க்கும்போது பவுலடிகள் இறையியலை பத்தி அதில் கவனம் நாட்டமாய் இருந்து பேசுவார். Particularly, he's talking about the doctrine of salvation in detail that can be summarized in verses 16 and 17. விசேஷமாக பார்க்கும்போது ரட்சிப்பு என்கிற இந்த சுவிசேஷத்தை பத்தி அவர் பேசுவார், கோட்பாடை பத்தி பேசுவார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது இந்த ரட்சிப்பை நாம் கொண்டு வந்து விடலாம். Now, in one book, it's very nicely put it this way in the English with the same letter P. ஒரு புத்தகத்தில் பார்க்கும்போது ஆங்கில எழுத்தை கொண்டு அந்த பி என்கிற எழுத்தை கொண்டு அழகாக அவர்கள் அதை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். Now we talk about the gospel. The gospel means good news, but it's not just information. The gospel is about a person. It is centered on a person, that is Jesus Christ. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நற்செய்தியாய் காணப்படுகிறது. இந்த நற்செய்தி என்று சொல்லும் போது வெறும் தகவல் அல்ல, ஆனாலும் ஒருவரை மத்தியராய் வைத்து இந்த சுவிசேஷம் பகிரப்படுகிறது. யார் அந்த மத்தியர் என்று சொன்னால் அல்லது மத்தியஸ்தர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர்தான். When you say believe the gospel, what do we mean? Believe in Jesus Christ. சுவிசேஷத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அதோட பொருள் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று அர்த்தம். If we say you must accept the gospel, what do we mean? We mean accept the Lord Jesus Christ. நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்த்தம். So the person of the gospel is the Lord Jesus Christ. ஆகினாலே இந்த சுவிசேஷத்தின் நபர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே. Paul also says that the gospel is the power of God. So the power comes from God. அதே சமயத்துல இந்த சுவிசேஷம் என்று சொல்லும் போது பவுலடிகள் சொல்லுகிறார் இது வல்லமை என்று சொல்லுகிறார். அதாவது சுவிசேஷத்தின் வல்லமை என்று சொல்லுவார். இந்த வல்லமை யார் என்று சொன்னால் தேவனை குறிக்கிறது. The gospel has power because it comes from God. இந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை உண்டு ஏனென்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. Now, what is the purpose of the gospel? It is to lead people into a saving relationship with Jesus Christ. It is to lead them into salvation. இந்த நற்செய்தி அல்லது நல்ல நற்செய்தியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மனிதர்களை இப்படியாக இயேசு கிறிஸ்துவினோட ரட்சிப்புக்குள் கொண்டு வரதான் இந்த சுவிசேஷத்தினுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. The gospel is good news with a purpose. இந்த நற்செய்தியானது நல்ல ஒரு செய்தி, சுவிசேஷமான நல்ல ஒரு செய்தி ஒரு நோக்கத்தோடு வருகிறது. Now, for whom is this gospel intended for? இந்த சுவிசேஷமானது யாருக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறது? See, the Jewish people for a long time thought they were God's people and therefore salvation, the Messiah, the kingdom is only for them. They never bothered about the Gentiles. யூதர்களை பார்க்கும்போது அநேக நாட்களாய் நினைத்திருந்தார்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறபடினாலே இந்த சுவிசேஷம், இந்த மேசியா, பின்பு தேவனோட ராஜ்யம் என்று சொல்ல காரியம் எல்லாம் அவர்களுக்குத்தான் சொந்தமா இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்களை குறித்து கருதாமல் போனார்கள். Even the apostles, if you take Peter for example, it took him some time to break away from that kind of mindset. அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க பார்க்கும்போது கூடயும் அவர் இந்த எண்ணத்தில், அதாவது இந்த சுவிசேஷமானது யூதர்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று சொல்லி இந்த காரியத்தை விட்டு உடைத்து வெளியேற சில நாட்கள் பிடித்தது. Peter on the day of Pentecost was filled with the Holy Spirit and he began to preach and will say that the message is also for those who are far off. பின்பு பெந்தகோஸ்து நாளன்று நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு இப்படியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு அவர் சொல்லுவார் இந்த சுவிசேஷமானது புறத்தில் இருக்கிறவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சமமாகும் என்று சொல்லி சொல்லுவார். That term far off doesn't mean people are staying very far away from Jerusalem. No. In Ephesians chapter 2, that is referring to Gentiles. They were far away from God. தூரமா இருக்கிற ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் இந்த வசனம் சரியாக குறிக்கிறது. யாருக்கு என்று சொன்னால் தூரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, புற ஜாதிகளுக்கு, அவர்களுக்கு தான் இந்த சுவிசேஷம் சொந்தம் என்று சொல்லி He preached that. இதை குறித்து தான் பேதுரு பிரசங்கம் பண்ணினார். When the Lord Jesus Christ in Matthew 28 will tell them, go and make disciples of all nations, all ethnic group. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இப்படியாக சகல ஜாதிகளுக்கும் போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று சொல்லும்போது சகல ஜாதிகள் என்று சொன்னால் சகல வித கோத்திரத்தாரும் ஜனத்தாருக்கும் இந்த சுவிசேஷம் போக வேண்டும்.
Mark chapter 1 verse 16, go and preach the good news to all creation. That means to everyone, not just the Jews, but to everyone. மார்க் 1:16 நீங்கள் வாசிக்கும் பொழுது சகல சிருஷ்டிக்கும் சென்று இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, யாருக்கு என்று சொன்னால் சகல, அதாவது யூதர்கள் மாத்திரமல்ல, சகல ஜாதிகளுக்கும் எல்லோருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். But despite that, it took some time for Peter to break away from his old thinking that only us Jews, only we deserve salvation, only we deserve the Messiah. இப்படிப்பட்ட காரியம் அமைந்திருந்தாலும் பேதுருக்கு பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை விட்டு வெளியேற, அதாவது இந்த மேசியா அவர்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, மற்றவர்களுக்கும் சொந்தம் என்கிற இந்த காரியத்தை நினைவுக்குள் வர, இந்த காரியத்துக்கு வெளியேறி வர அவருக்கு நாட்கள் பிடித்தது. That's when Acts chapter 10, God had to deal with Peter to break that mindset. ஆகையால் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட சிந்தனை உடைய பேதுருவுடைய சிந்தனையை ஆண்டவர் உடைக்க வேண்டியதாய் காணப்பட்டது. But the apostle Paul, the day he met Jesus, and then we read 3 days, his fasting, he was blind, that 3 days he would have thought about the scriptures that he had studied. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 3 நாட்கள் அவர் கண் தெரியாமல் இருக்கும் பொழுது, 3 நாள் விரதத்தில் இருக்கும் பொழுது, உபவாசத்தில் இருக்கும் பொழுது, அவர் இந்த காரியம் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அவர் நிதானித்து தியானித்து பார்க்கிறார். I'm sure for 3 days he would have asked himself, how did I miss the Messiah? How did I miss all the prophecies? நிச்சயமாய் அவரை குறித்து அவரே உள்ளுக்கு கேள்வி கேட்டிருப்பார். என்ன சொன்னால், இந்த 3 நாட்களில் நான் எப்படி இந்த மேசியாவை காணாமல் இழந்திருப்பேன், அதாவது வேதாகமத்தில் சொன்னப்பட்ட மேசியாவை நான் எப்படி தவறி விட்டேன் என்று சொல்லி அவர் நினைத்திருக்க கூடும். For Paul, it was very quick. He understood the gospel, the Messiah, the kingdom is for everyone, not only for the Jews. பவுலடிகளை பார்க்கும்போது மிகவும் சீக்கிரமாய் அவர் உணர்ந்து அறிந்து கொண்டால் என்னவென்று சொன்னால், இந்த நற்செய்தியின் சுவிசேஷமானது, தேவனுடைய ராஜ்யமானது, மேசியாவானவர் அவர்களுக்கு யூதர்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, ஆனால் எல்லோருக்கும் சொந்தம் என்று சொல்லி அவர் உடனே அறிந்து கொண்டார். So Paul became an apostle to the Gentiles, and he will talk about this in the book of Romans, that salvation is for everyone, whether Jew or Gentile. ஆகினாலே இந்த புறஜாதிகளுக்கு பவுலடிகள் இப்படியாக அப்போஸ்தலராய் மாறுகிறார், சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறவராய். ஆகினாலே இவர்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷமானது புறஜாதிகளுக்கும் உரியது என்று சொல்லி அவர் சொல்லி பேசுகிறார். So the gospel is for everyone. ஆகினாலே இந்த சுவிசேஷமானது எல்லோருக்கும் பொருந்ததாகும். Now the plan of acceptance, how do I accept Jesus Christ? How do I accept the gospel? Through faith, through believing. ஆகினாலே இந்த ரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இந்த சுவிசேஷத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேள்வி எழுப்புவோம் என்று சொன்னால், எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்பிக்கை மூலியமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And when we believe in the gospel, remember the gospel is a person, Jesus Christ. When we believe in Christ, what is the result? What happens to us? We are declared righteous. இந்த நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது மீது விசுவாசம் வைத்து நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் யார் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். Now let's look at the simple outline of the 16 chapters of the book of Romans. ரோமர் புஸ்தகத்தில் காணப்படுகிற இந்த 16 அதிகாரங்களில் நாம் எளிதாக ஒரு சில காரியங்களை வைத்து நாம் கவனிப்போம். The way the chapters have been divided, they are very neat for the book of Romans, and we can see 3 main segments. ரோமர் இந்த நிருபத்தை பார்க்கும்போது மிகவும் அழகாக அது பிரித்தெடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல இது 3 துணுக்குகளாக இதை நாம் பார்க்க முடியும். Remember, I told you in the earlier lesson, none of the books were written in chapters and verses. That was divided later. நாம் ஆரம்பத்தில் போன வாரத்தில் சொன்னது போல, எந்த ஒரு நிருபங்களும் இப்படியாக அல்லது எந்த ஒரு புஸ்தகங்களும் ஒரு அதிகாரமாக எழுதப்படவில்லை. ஆனாலும் நாட்கள் கழிந்த பின்புதான் அதை அதிகாரங்களாக பிரித்து எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. It was in 1228 that a man called Bishop Langton who divided the Bible into chapters. 1228ஆம் ஆண்டில் பார்க்கும்போது இந்த சொல்லப்பட்ட இந்த நபர் இந்த வேதாகமங்களை அதிகாரங்களாக பிரித்து அவர் எழுதினார். Okay, pretty good, not perfect but pretty good. பரிபூர்ணம் அல்ல, ஆனாலும் மிகவும் அழகாக தான் எழுதியிருக்கிறார். But for Romans it's quite neat. We can see clear division of 3 segments.
ஆனால் இந்த ரோம நிருபத்தை வரும் பொழுது அது மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். ஏனென்று சொன்னால் மிகவும் அழகாக துணுக்கு துணுக்காக துண்டு துண்டாக இது நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now, if you look at commentaries, they may give different titles for the three segments. I'm going to give you my own title for the three segments. கமெண்ட்ரியில நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா வேத வியாக்கியானத்தை குறித்து இதுல வாசிச்சீங்கன்னு சொன்னா இதை ஆங்கிலத்தில் போட்டிருப்பார்கள். ஆனாலும் பாஸ்டர் நமக்கு அவருடைய பாணியிலே நமக்கு கொடுக்க போகிறார். Chapters 1 to 8, Paul will deal very strong on the doctrine of salvation. So chapters 1 to 8 is theological. முதலாம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது பவுலடிகள் ரட்சிப்பை குறித்து மிகவும் அதிகமாய் பேசுவார். ஆகினாலே முதல் 8 அதிகாரத்தில் பார்க்கும்போது இறையியலாய் நாம் கவனிக்க முடியும். Now, you look at all the epistles of the Apostle Paul, except maybe 1 and 2 Corinthians. The others you can find a strong balance of doctrine and deeds. What you should believe, how you should behave. பவுலடிகளுடைய நிருபத்தை நீங்கள் பார்க்கும்போது கொரிந்து புஸ்தக நிருபங்களை தவிர மற்ற எல்லா நிருபங்கத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது பவுலடிகள் தெளிவாக நம்முடைய கோட்பாடு என்ன இருக்க வேண்டும், அதே சமயத்துல நம்முடைய நடத்தை இப்படி இருக்க வேண்டும், கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும், நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை அவர் கவனத்தில் வைத்து பேசுகிறதை கவனிக்க முடியும். Christians must have the correct belief system, correct doctrines. Christians must also live a correct lifestyle. கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது சரியான ஒரு கோட்பாடு, சரியான உபதேசம் அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். அதே சமயத்துல சரியான நடத்தை உள்ள வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். Both are important. இரண்டு காரியங்களும் முக்கியமான ஒரு காரியம். Now, if you go to chapters 12 to 16, it's all practical. 12லிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் சென்று இதை பார்ப்பீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடைமுறைக்கு என்ற ஒரு தகவல்கள். So if you don't read chapters 9 to 11, if you take away chapter 9 to 11, we jump from chapter 8 to chapter 12, the flow will be fine. நீங்க ஒருவேளை 8ஆம் அதிகாரத்திலிருந்து நேரடியாக 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போவீங்கன்னு சொன்னா அதனுடைய வரிசை வண்ணையை பார்க்கும்போது சரியாக தான் காணப்படும். So chapters 1 to 8, right teaching, right doctrine. We go to chapter 12 to 16, right living. 1லிருந்து 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சரியான உபதேசம், சரியான போதனை. பின்பு 12லிருந்து 16ஆம் அதிகாரத்து வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சரியான வாழ்க்கை அமைப்பை, சரியான நடத்தையை குறித்து அங்கு பேசுகிறது. Then what do we have in between these two segments, chapters 9, 10 and 11? இந்த 2 பங்குக்கு இடையில அதிகாரம் 9லிருந்து அதிகாரம் 11 வரைக்கும் இடையில் என்ன சொல்லப்படுகிறது? In these 3 chapters, Paul talks about Israel. So I call it national, about the nation of Israel. இந்த 3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பவுலடிகள் இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். ஆகினாலே இது நேஷனல் என்று சொல்லி நாம் போடுகிறோம். Now, as the gospel began to go among all the different peoples, it seems the Gentiles were more receptive than the nation of Israel. இந்த நற்செய்தியானது அல்லது சுவிசேஷமானது மற்ற ஜாதிகளுக்கு உலகமெங்கும் பகிரப்படும் பொழுது காணப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் புறஜாதிகள் யூதர்களை காட்டிலும் இன்னும் அதிகமா இந்த சுவிசேஷத்தை இலகுவாக வரவேற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். The same thing today. We find thousands of churches all over, but Israel as a nation is still rejecting the Messiah. இன்றைக்கும் இன்னும் உலகத்தில் பார்க்கும்போது இப்படியாக மற்ற இடத்தில் எங்க சுவிசேஷம் பகிரப்பட்டாலும் எளிதாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு ஒரு கூட்டமா, ஒரு சமுதாயம், ஒரு நாடாய் காணப்படுகிற இஸ்ரவேல் மத்தியில மேசியாவை ஏற்றுக்கொள்ள, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள இன்னும் கடினப்படுகிறார்கள். I'm sure there will be questions both among the Jews and Gentiles. They would ask Paul, it was to Israel, the Old Testament, all the promises were made, but what has happened to the nation? Why are the Gentiles more receptive to the gospel than the nation of Israel? ஒருவேளை யூதர்களும் இந்த புறஜாதிகளும் பவுலடிகள் இடத்தில் கேட்பார்கள் என்று சொன்னால் இந்த நற்செய்தியானது ஆரம்பத்திலிருந்து இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் யூதர்களுக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஏன் இன்னும் வரைக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? இடையில் என்ன நடந்தது இந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு என்று சொல்லி. And so Paul will deal with that question, chapters 9, 10 and 11. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும்படியாகத்தான் பவுலடிகள் அதிகாரம் 9லிருந்து 11 வரைக்கும் இந்த கேள்விக்கான பதில்களை அவர் அங்கே கொடுக்கிறதை பார்க்க முடியும். So I put the national referring to the nation of Israel.
ஆகினாலே ஜாதி என்று சொல்லி நாம் போட்டு இங்க இந்த 9-16 அதிகாரம் வரைக்கும் நாம் எழுதியிருக்கிறோம். யாருக்கு என்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் மக்களை இதை குறிக்கிறது. Or Desam. Then 12 to 16, it's all practical. Okay, you've heard the doctrine, you understand about salvation, now how to live a saved life. பின்பு நீங்கள் பார்க்கும்போது 12-16 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது இந்த உபதேசத்தை, இந்த கோட்பாடுகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த கோட்பாட்டின் வழியாக உபதேசத்துக்கு ஏற்ப நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கத்துக் கொடுக்கிறது, நடைமுறைக்கென்று கத்துக் கொடுக்கிற அதிகாரங்கள் தான் இந்த அதிகாரங்கள். So it's all practical. ஆகினாலே இது நடைமுறைக்கு என்ற காரியங்கள். Now, we may not understand every single verse. Some verses may be difficult to understand, but to have a bird's eye view of the book of Romans, memorize these 3 divisions. ஒருவேளை எல்லாம் வசனமும் நாம் புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனாலும் மேற்பார்வை இடுவோம் என்று சொன்னால் நீங்கள் எளிதாக இந்த ரோமர் புஸ்தகத்தை, ரோமர் நிருபத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களை நாம் மனப்பாடம் பண்ணுவது சிறந்ததாகும். In fact, I would advise you in your Bible, later on, go to the book of Romans and find some space and you can write this, chapters 1 to 8 theological, 9 to 11 national, 12 to 16 practical. ஒருவேளை உங்களுக்கு நான் ஆலோசனையை கொடுக்கிறேன். என்னவென்று சொன்னால் உங்க வேத பகுதியை நீங்கள் திறப்பீர்கள் என்று சொன்னால் விசேஷமாக ரோமர் புஸ்தகத்தில் வரும்பொழுது இந்த 3 காரியங்களை 1-8 அதிகாரம் பார்க்கும்போது இறையியல் என்று சொல்லி எழுதி கொள்ளுங்கள். பின்பு வசனம் 9-11 வரைக்கும் தேசம் இஸ்ரவேல் என்று சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளலாம். பின்பு அதிகாரம் 12-16 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது நடைமுறைக்கின்ற காரியங்கள் என்று சொல்லி நீங்கள் இந்த குறிப்பை உங்கள் வேதாகமத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். Now from this basic outline, let's go a bit more in detail. இந்த பேசிக் இந்த குறிப்பாய் இருக்கிற இந்த காரியத்திலிருந்து நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சென்று இந்த காரியங்களை கவனிப்போம். Chapters 1 to 8 theological, where he deals with doctrine, he deals with 3 important doctrines. அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்கள் பார்க்கும் போது இது இறையியலின் புஸ்தகத்தமாய் காணப்படுகிறது. இன்று 3 கோட்பாடுகளை அல்லது 3 உபதேசங்களை குறித்து இங்க பவுலடிகள் இங்க பேசுகிறதை கவனிக்க முடியும். He first deals with sin. முதலாவது பார்க்கும்போது அவர் எதை கையாளுகிறார் என்று சொன்னால் பாவத்தை குறித்து அவர் கையாளுகிறார். He proves, as we will see later, he proves that everybody is sinful. அவரு அதாவது நிரூபித்து காண்பிக்கிறார் என்னவென்று சொன்னால் எல்லோரும் பாவமுடையவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். If you want, you can write this down. Chapter 1 to chapter 3 verse 20. நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் தொடங்கி 1வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியத்தை குறித்து பவுல் பேசுவார். After proving that everyone is guilty, everyone is sinner, he'll go to the second step. Okay, how do we get saved? How are we declared righteous? We call that justification. குற்றம் என்று சொல்லி இந்த காரியத்தில் அது பாவிகள் என்று சொல்லுகிற இந்த காரியத்திலிருந்து அவர் பேசி முடித்த பின்பு அடுத்த காரியமாக எப்படி நாம் நீதியாக்கப்படுகிறோம் என்று சொல்லி அவர் 2ஆம் காரியத்தை இந்த உபதேசமாய் கொண்டு வருகிறார். That's from chapter 3 verse 21 to the end of chapter 5. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரை இந்த காரியத்தை குறித்து பவுல் பேசுவார். Then he will talk about sanctification. Now that we are declared righteous, how to live sanctified. பின்பு இப்பொழுது நீதிமானம் ஆக்கப்பட்ட நாம் எப்படியாக சுத்திகரிப்பின் வாழ்க்கையில நாம் வாழ முடியும் என்று சொல்லி 3வது காரியமாக அவர் பேசுவார். That's chapter 6 to 8. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் தொடங்கி 8ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காரியத்தை அவர் பேசுவார். So first he will tell what the problem is. The problem is sin. முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் என்ன பிரச்சனை என்று சொல்லுவார். இந்த பிரச்சனை என்று சொன்னால் பாவம். Second he will say, okay, what's the solution? 2வது காரியத்துக்கு பார்க்கும் பொழுது இந்த பாவத்துக்கு நிவாரணம் என்ன, தீர்வு என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது Third part, once you have accepted Christ, the process we go through to live a sanctified life. பின்பு 3வது காரியத்தை பார்க்கும்போது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் எப்படி சுத்திகரிப்பின் வாழ்க்கைக்குள் கடந்து போகிறோம், அதுக்குள் எப்படி நாம் நடத்தப்படுகிறோம் என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிடுவார். Then chapters 9 to 11 national about Israel. பின்பு 9ஆம் அதிகாரம் தொடங்கி 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது தேசமாய் பார்க்கிறோம். அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. In chapter 9 he will talk about Israel's past election. That means God chose them.
ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேலினுடைய கடந்த காலத்தை குறித்து பேசுவார். என்னவென்று சொன்னால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். Then chapter 10, what is happening to Israel right now? பின்பு 10ஆம் அதிகாரம் வரும்பொழுது நிகழ்காலத்தில் இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். So Israel's present, which is going on right now, rejection. இப்பொழுது நடக்கிற காரியம், இப்பொழுதும் நடந்தே இருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால் இஸ்ரவேலினுடைய புறக்கணிப்பை குறித்து பேசுவார். Who rejected who? யார் யாரை புறக்கணித்தது? But when we come to chapter 10, we look at it. 10ஆம் அதிகாரம் வரும்பொழுது நிச்சயமா இதை நாம் பார்ப்போம். Is that it? That's good. That's how Israel is going to be till the end. இப்படிதான் இஸ்ரவேல் கடைசி வரைக்கும் இருக்குமா? In chapter 11, you talk about Israel's future. 11ஆம் அதிகாரம் வரும்பொழுது இஸ்ரவேலினுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் பேசுவார். Now, there are those who think Israel is just like another nation, nothing special about it. There are those who believe that God still has a place for Israel in his plan of salvation. ஒரு சில ஆட்களை பார்க்கும்போது இஸ்ரவேல் இன்னொரு மற்ற தேசங்களைப் போல இதுவும் ஒரு தேசம் என்று சொல்லி எண்ணுவார்கள். ஆனாலும் ஒரு சிலர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் கீழ் இன்னும் தேவன் இஸ்ரவேலை பொருத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சில பேர் உணர்வார்கள். Paul will say all Israel will be saved. பவுல் சொல்லுவார் இஸ்ரவேல் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்று சொல்லி. But what is all Israel? ஆனாலும் இந்த இஸ்ரவேல் முழுவதும் என்று சொல்லும் பொழுது என்ன அது? There are two views which we will look at when we come to chapter 11. இதை குறித்து இரண்டு பார்வைகள் அல்லது கண்ணோட்டங்கள் இருக்கிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் வந்தடையும் பொழுது இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். So chapter 9 Israel's past, chapter 10 Israel's present, chapter 11 Israel's future. ஆகினாலே 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேலினுடைய கடந்த காலத்தை குறித்து பேசுகிறது. 10ஆம் அதிகாரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலினுடைய நிகழ்காலத்தை பேசுகிறது. 11ஆம் அதிகாரமோ இஸ்ரவேலினுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறது. Then chapters 12 to 16 practical. How, now that we are made righteous, how can this be lived out in our daily life? பின்பு அதிகாரம் 12 16 வரைக்கும் பார்க்கும்போது நடைமுறைக்கான காரியங்களை அங்கு வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. என்னவென்று சொன்னால் நீதிமானாக்கப்பட்ட நாம் எப்படி, அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லி வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையாய் வாழ முடியும் என்று சொல்லி இதை பேசுகிறது. So if you want to have a good outline of the book of Romans, put some effort and memorize this outline. ஒருவேளை இந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய ஒரு குறிப்புகள், அதாவது அதோட அவுட்லைன் என்னவா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா இதை மனப்பாடம் பண்ணிக்கொள்வது சிறந்ததாகும். It's one thing to have it in the notes, it's another thing to have it in the mind. உங்கள் குறிப்பு ஏடுகளில் வைத்துக் கொள்வது அல்லது உங்கள் வசத்தில் இருப்பது இன்னொரு காரியம். ஆனாலும் இதையெல்லாம் நம் சிந்தனையில் மனதில் ஏற்றி மனப்பாடம் பண்ணுவது இன்னும் சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. So I encourage you to memorize this outline so that even though we may not understand every single verse, I don't understand every single verse, but the big picture, what is it all about, that we will know if you remember the outline. எதற்கென்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை நம்ம எல்லா வசனங்களும் நமக்கு புரியாமல் இருந்தாலும் இந்த முழு நிருபத்தினுடைய அமைப்புகளை, இந்த 3 கட்டங்களையும் நம் மனப்பாடம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். Now before we go into chapter 1, before you start with verse 1, I want to summarize for you the first 3 chapters, and I want you to think of a courtroom scene. இந்த 3, அதாவது நம்ம முதல் வசனத்துக்கு போகும் முன்பாக ஒரு காரியத்தை சுருக்கமாய் கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே நீங்கள் மனப்பாடம் வைத்துக் கொள்ளும்படியாக நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு மன்றம் அல்லது கோர்ட் இருக்குல்ல, நீதிமன்றம் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த அமைப்பை, அந்த சூழ்நிலையை உங்கள் மனதில் பதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். I don't know if you have ever been to any court case. ஒருவேளை நீங்க ஏதாவது நீதிமன்றம்க்கு சென்றிருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. I've been a few times, not because I've done anything wrong, but for others. நான் ஒரு சில தடவை அங்கே போயிருக்கிறேன். நான் தப்பு செய்தபடினால மற்றவர்களுக்காக நான் போயிருக்கிறேன். One was when a lawyer was sort of graduating, if you like. They had it in the court. அதாவது ஒருவர் இப்படியாக சட்டமன்றாளர்
லாயர் பார்க்கும் பொழுது அவர் கிராஜுவேட் பண்ணும்போது அவருக்கு பதவி கொடுக்கும் பொழுது அந்த கோர்ட்ல தான் செய்தார்கள். Okay, so keep a court scene in your mind. ஆகையினால் நம் சிந்தனையில இப்பொழுது என்னன்னா இந்த நீதிமன்றம் அந்த கோர்ட் இருக்குல்ல அதனுடைய அமைப்பை அந்த சூழ்நிலையை நம் சிந்தையில் பொழுது பதித்துக் கொள்ள வேண்டும். So who do you have in the front? யார் முன்னால் இருப்பார்? We have the judge. நிச்சயமா நீதிபதி இருப்பார். For us, judge is God. நமக்கு நீதிபதி யார் என்று சொன்னால் தேவன். And then who will stand before the judge? பின்பு நீதிபதிக்கு முன்பாக யார் நிற்பார்கள்? Well, you will have the one who has been accused. யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர் இந்த குற்றவாளி கூண்டில் இருப்பார். But in this court room, there are two people who are being accused. ஆனாலும் இந்த ஒரு நீதிமன்றத்தில் மாற்றம் பார்க்கும் பொழுது 2 பேர் குற்றம் சாடப்படுகிறார்கள். One, the Gentile world, the other one, the Jewish world. ஒன்று பார்க்கும்போது யார் என்று சொன்னால் யூதர்கள், இன்னொன்று நபரை பார்க்கும்போது யார் என்று சொன்னால் யூதர்கள். So we have two groups of people. Basically, for the Jewish people, they are Jews, they are God's people. Everyone else, they put in a basket called Gentile. யூதர்களுக்கு பார்க்கும்போது அவர்கள் எப்படி என்று சொன்னால் அவர்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்லி அந்த எண்ணத்தை கொண்டு மற்ற என்ன ஜாதிக்காரர்கள் பாஷைக்காரராக இருந்தாலும் ஒரு கூடையில் வைத்து இவர்கள் எல்லாம் புறஜாதிகள் என்று சொல்லி ஒரு பேரை வைத்து விடுவார்கள். Now you can be an European, you can be an African, you can be an Asian, all are lumped into and given one brand, Gentile. நீங்கள் ஐரோப்பியர்களா இருக்கலாம் அல்லது ஆப்பிரிக்கர்களா இருக்கலாம் அல்லது ஆசியர்களா இருக்கலாம், ஆனால் எல்லோரும் ஒரு கூட்டத்தில் வைத்து இவர்கள் புறஜாதிகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். So you and I, unless any Jew attending our Bible class, you and I are in that place called Gentile. யாராவது இந்த வேதாகம ஆராய்ச்சியில் யூதர்கள் இருக்கிறார் தவறு என்று சொன்னால் நீங்களும் நானும் நாம் எல்லோரும் எந்த இடத்தில் சாருவோம் என்று சொன்னால் புறஜாதிகள் என்று சொல்லி இந்த இடத்தில் தான் நாம் சாரப்படுவோம். Then you have a prosecuting lawyer, the one who's going to present the case before the judge to prove that both these two guys, the Jew and the Gentile, they are both sinners, they are both guilty. இப்பொழுது பார்க்கும்போது நிச்சயமா இன்னொரு நபர் இருப்பார். யார் என்று சொன்னால் இவர் தான் வழக்கறிஞராய் இருப்பார். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த யூதர்களும் இந்த புறஜாதிகளும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளா இருக்கிறார்கள் என்று சொல்லி வழக்காடுவதற்கு இந்த வழக்கறிஞர் இருப்பார். In this case, in the book of Romans, the prosecuting officer is the Apostle Paul. இந்த கேஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது யார் அந்த வழக்கறிஞர் என்று சொன்னால் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் தான். Now we are looking at the first 3 chapters. இப்பொழுது முதல் 3 அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். Giving you in a picture form, in a court scene, so that will be clearer for us to understand. இது ஒரு வரைபடமாக உங்கள் மத்தியில் கொடுக்கிறோம். அதாவது என்னவென்று சொன்னால் நீதிமன்றத்தில் நடக்கிற ஒரு காட்சியை போல கொடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் மிகவும் எளிதாக இந்த 3 அதிகாரங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக. Paul will present the case that before the judge, before God, the Gentiles stand guilty. பவுல் இந்த கேஸை கொண்டு வருகிறார், அதாவது இந்த வழக்கை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார், நீதிபதியாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். என்ன சொன்னால் அவர் சொல்லுகிறார் புறஜாதிகள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளா இருக்கிறார்கள். Based on what law? எந்த பிரமாணத்தின் கீழ்? Number 1, Paul will say that based on creation, because creation is evidence there is a creator. பவுலடிகள் சொல்லுவார் என்னவென்று சொன்னால் இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பின் அமைப்பிலே பார்க்கும் பொழுது இந்த சிருஷ்டிப்பானது ஒரு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவார். But the Gentile world have rejected the creator and have worshipped creation. அவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால் இந்த புறஜாதிகள் சிருஷ்டிகர்த்தரை உதாசீனப்படுத்தி அல்லது தள்ளிவிட்டு அவர்கள் சிருஷ்டிப்பை வணங்க தொடங்கிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த குற்றத்தை கொண்டு வருவார். So we have the law of creation. So based on the law of creation, the Gentiles stand before God as guilty. இந்த சிருஷ்டிப்பின் பிரமாணத்தில் கீழ் பார்க்கும் பொழுது புறஜாதிகள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் நிற்பார்கள். Second law. இரண்டாவது பிரமாணம். Well, not everyone is as bad as, worshipping, creation. There are some very good, well-behaved people.
நீங்க பார்க்கும்போது எல்லோரும் இப்படியாக சிருஷ்டிப்பை வணங்குவது கிடையாது. ஒரு சில ஆட்கள் இப்படியாக இல்லாமல் அவர்கள் வேற மாதிரி இருப்பார்கள். Paul will deal with that in chapter 2 and says, every man's conscience will accuse him on that day. 2வது அதிகாரம் வரும்போது பவுலடிகள் இப்படியாக இந்த காரியத்தை கையாளுவார். என்னவென்று சொன்னால் அவர் சொல்லுவார், அந்த நாள் வரும் பொழுது அவனுடைய மனசாட்சி அவனுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். So based on the law of conscience, every Gentile stands before God guilty. மனசாட்சியின் பிரமாணத்தின் கீழ் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு புறஜாதிகளும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாய் நிற்கிறார்கள். The law of creation outside, the law of conscience inside. இந்த சிருஷ்டிப்பின் பிரமாணம் என்று சொல்லும் போது வெளியே இருக்கிறது, மனசாட்சியின் பிரமாணமோ நமக்குள்ளாய் இருக்கிறது. So Paul, when I say Paul, it is the Holy Spirit through Paul, will say before the judge, Your Honor, the Gentile world, the Gentiles are guilty and they deserve capital punishment. And what is the capital punishment? Death. பவுலை பார்க்கும் பொழுது அல்லது பரிசுத்த ஆவி பவுலின் மூலியமாய் தேவனிடத்தில் பேசும்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த புறஜாதிகளை பார்க்கும்போது அவர்கள் குற்றவாளியாய் இருக்கிறார்கள், ஆகினாலே இவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன கடும் தண்டனை என்று சொன்னால் மரண தீர்ப்பு என்று சொல்லி சொல்லுவார். All this while, I imagine, I'm sure the Jews will be saying, well done, Paul, well done. அதாவது நாம் யோசித்திருக்கிற காரியம் என்னவென்று, இதுவரைக்கும் நிச்சயமா யூதர்கள் கை தட்டி பவுலே நீ சரியாய் வழக்காடினாய் என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பார்கள். You know, the Jews hated the Gentiles so much. யூதர்கள் அதிகமாய் புறஜாதிகளை வெறுத்தபடியினாலே they said, why did God then create Gentiles? Oh, God created Gentiles as firewood in hell. You know, the fire is burning, so you need firewood. Gentiles are the firewood. That's the way they look, and that's how much they hated the Gentiles. அதாவது புறஜாதிகளை எந்த அளவுக்கு அவர்கள் வெறுத்தார்கள் அல்லது எவ்வளவு கீழ் நோக்கில் அவர்களை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார்கள், முதலாவது தேவன் இந்த புறஜாதிகளை ஏன் படைத்திருக்கிற வேண்டும்? ஆமாம், படைத்திருக்கிற காரணம் என்னவென்று சொன்னால், நரகத்தில் அந்த அக்கினிக்கு விறகுகள் தேவை, இவர்கள் அந்த அக்கினியினுடைய விறகுகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். So the apostle Paul was putting evidence and explaining and proving that the Gentiles are guilty before God, the Jews would have been very happy and they would have cheered Paul and would said, well done, Paul, well done, good job. பவுல் இப்படியாக காரணங்களையும் எப்படியாக ஆதாரங்களையும் கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக புறஜாதிகள் இவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் என்று சொல்லும்போது நிச்சயமா யூதர்கள் சந்தோஷமாய் கழித்து இப்படியாக சிறந்ததே பவுல், நீ சிறந்ததாய் செய்திருக்கிறாய் என்று சொல்லி பாராட்டி இருப்பார்கள். Now Paul would turn and face the Jews. இப்பொழுது பவுலை பார்க்கும் பொழுது யூதர்களை திரும்பி பார்ப்பார். You Jews have the law of God. The Gentiles don't have the law of God, but you Jews have the law of God. அவர் சொல்வார், யூதர்கள் உங்கள் மத்தியில் பார்க்கும்போது தேவனுடைய பிரமாணம் கையில் இருந்தது, புறஜாதிகளுக்கோ அவர்கள் மத்தியில் தேவனுடைய பிரமாணம் இல்லை. Yes, we have the law of God. We know what God wants. அவர்கள் சொல்லுவார்கள் என்னவென்று, ஆமா, எங்களிடத்தில் தேவனுடைய பிரமாணம் இருக்கிறது, எங்களுக்கு தெரியும் தேவன் என்ன விரும்புவார் என்று சொல்லி. Paul will say, you had the law of God, so you knew what God wanted, you knew what God did not like, but guess what? You never observed the law. You broke the law. பவுல் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், தேவன் கொடுத்த பிரமாணம் உங்கள் கையில் இருந்தது, உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ன உங்கள் கையில் கொடுக்கப்பட்டது, என்ன பிரமாணம் இருந்தது, தேவன் என்ன விரும்புவார் என்று சொல்லி நீங்கள் அறிந்தும் தேவன் விரும்பின காரியத்தை நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுவார். You stand guilty before God because you broke the law of God. ஆகினாலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் நிற்கிறீர்கள், ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த பிரமாணத்தை உடைத்து விட்டீர்கள். So the Gentile world is guilty without the law of God. The Jewish world is guilty with the law of God. ஆகினாலே இந்த புறஜாதிகளுடைய இந்த மக்கள் அதை இவர்கள் உலகத்தில் பார்க்கும்போது தேவனுடைய பிரமாணம் இல்லாதபடினாலே இவர்கள் குற்றவாளியாய் சாடப்படுகிறார்கள். அதே சமயத்தில் யூதர்களை பார்க்கும்போது தேவனுடைய பிரமாணம் அவர்களோட கையில் இருந்து கையாளாதபடினாலே அவர்களும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாய் சாடப்படுகிறார்கள். The Gentile world, also, although it does not have the law of God, it is still guilty. Why? There's the law of creation and the law of conscience, which points them as guilty, standing guilty before God.
தேவனுடைய பிரமாணம் யூதர்கள் மத்தியிலே யூதர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் அவர்கள் இன்னுமாய் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக நிற்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த சிருஷ்டிப்பின் பிரமாணமும் மனசாட்சியின் பிரமாணமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி. Now with this, let's start our journey as we start from verse 1 and go through the Roman road. இந்த சிந்தனையை கொண்டு இப்படியாக 1ஆம் வசனத்திலிருந்து ரோமர் சாலையை நாம் கடப்போமாக. Let's read. Now we're going to look at the first 17 verses, which is an introduction. But let's read verses 1 to 7. முதல் 17 வசனங்களை 1ஆம் அதிகாரத்தில் நாம் கவனிக்க போகிறோம். இதுதான் இது அதிகாரத்தினுடைய முன்னுரையா இருக்கிறது. முதலாவது 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமாக. Okay. Let's just read verse 1 first. முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் verse 1, sorry. Verse 1, yeah, enough. Paul, a servant of Christ Jesus, called to be an apostle, set apart for the gospel of God. Now, right in the first verse, Paul will establish his calling. That again, clear. Yeah, right in the first verse, Paul will establish his calling. முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது பவுல் தன்னுடைய அழைப்பை குறித்து அங்கே நிலைநாட்டுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Now, if you remember from lesson 1, Galatians and Romans, they are called Paul's salvation epistles, and they have a similar theme. Romans is more detailed than Galatians. கலாத்தியர் நிருபமும் நீங்கள் ரோமர் நிருபத்தையும் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் அல்லது சுவிசேஷ நிருபம் என்று சொல்லி நீங்கள் இதை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் இதில் ஒற்றுமை போகிற காரியங்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் ரோமர் புஸ்தகத்துக்கு வரும்போது இந்த காரியங்கள் மிகவும் விவரிக்கப்படுகிற காரியமாய் காணப்படும். And you'll find the same thing in Galatians. Paul will take time to establish his calling. பின்பு கலாத்தியர் புஸ்தகத்தில் நீங்கள் வரும்பொழுது பவுலடிகளை பார்க்கும்போது தன்னுடைய அழைப்பை குறித்து கொஞ்சம் நிலைநிறுத்தி கொண்டு வர அதிகமாய் பேசுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Paul, a servant of Christ Jesus, called to be an apostle. கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்கிற பவுல் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்க சொல்லுவார். Now I see this as a general calling and a specific calling. இதை நாம் கவனிக்கும் பொழுது இவர் அழைப்பை பார்க்கும் முதலாவது ஒரு பொதுவான அழைப்பு, பின்பு ஒரு நுணுக்கமான ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். Now, general calling, all of us have this calling. We are all called to be servants of God. பொதுவான அழைப்பு இதை பார்க்கும்போது எல்லோருக்கும் இந்த அழைப்பு தொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் நீங்களும் நானும் எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். Paul is a servant of God, so are you and I. பவுல் தேவனுடைய ஊழியக்காரராய் இருப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். At the same time, there's a specific calling for Paul. He has been called to be an apostle. அதே சமயத்தில் விசேஷமான ஒரு அழைப்பு தொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் பவுலை பார்க்கும்போது அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார். We read in Ephesians chapter 4 different officers. We read 1 Corinthians chapter 12 different gifts. நம்ம எபேசியர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது இப்படியாக வெவ்வேறு அழைப்புகளை கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறோம். பின்பு வெவ்வேறு வரங்களை குறித்தும் இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். So we are all called to serve God, but as time goes by, God can give us a specific ministry, a specific task. நாம் எல்லோரும் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது சேவை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாட்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் விசேஷமான பகுதிகள் அல்லது விசேஷமான காரியங்கள் எடுத்து செய்யும்படியாக ஊழியமாய் ஆண்டவர் கொடுப்பார். But the problem with many is we want to know a specific calling without focusing or paying attention to the general calling. ஆனாலும் அநேகருடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் எல்லோரும் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த விசேஷ அழைப்பை குறித்து தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் ஒழிய இந்த எல்லோருக்கும் பொதுவாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பை மறந்து விடுவார்கள் அல்லது கவனிக்காமல் போய் விடுவார்கள். Now when someone becomes a doctor, do they become a GP, general practitioner first, or do they immediately become a specialist?
ஒருவர் இப்படியா மருத்துவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஒரு மருத்துவர் முதலாவது ஜிபி, அதாவது பொதுவான மருத்துவராய் இருப்பாரா, அல்லது உடனே அவர் வந்து விசேஷ மருத்துவராய் மாறிவிடுவாரா? Now, when you're not feeling well, you go to a clinic to see the doctor who is a GP, a general practitioner. ஒருவேளை நமக்கு உடல்நல சரியில்லைன்னு சொன்னா நம்ம ஒரு கிளினிக் மருத்துவமனைக்கு நம்ம செல்வோம். யாரை பார்ப்போம் என்று சொன்னால் ஜிபி, அதாவது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டரை நாம் கவனிப்போம். Headache, you go to the clinic. Backache, you go to the clinic. Fever, you go to the clinic. தலைவலி வந்தா நம்ம மருத்துவமனைக்கு போவோம். முதுகு வலி வந்தாலும் அங்கதான் போவோம். பின்பு நமக்கு தலை அதாவது வலி வந்தாலும் நம்ம அங்க அவர்களை தான் போய் பார்ப்போம். What if the doctor is not able to handle that particular problem that you have? What will he do? He will refer you to a specialist. ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற அந்த பிரச்சனையை அந்த மருத்துவரால் கையாள முடியவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் உங்களை வேறொரு மருத்துவமனைக்கு, யார் இந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையில் அதாவது திற உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் உங்களை அனுப்புவார்கள். Maybe it's heart problem and this doctor can't do much, so he will refer you to a heart specialist. ஒருவேளை நம்முடைய இருதய பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் இந்த மருத்துவரால் இதை கையாள முடியலன்னு சொன்னால் நிச்சயமாய் இந்த இருதய நிபுணர் இடத்துல தான் அவர் உங்களை அனுப்புவார். The specialist after medical school did not become a specialist. He came a GP first and then later he studied some more and then he became a specialist. அதாவது இந்த நிபுணரை பார்க்கும் பொழுது இந்த இருதய மருத்துவரை பார்க்கும் பொழுது அவர் நேரடியாக இருதய மருத்துவராக ஆயிருக்க மாட்டார். நிச்சயமா முதலாவது பொதுவான ஒரு மருத்துவராய் இருந்திருப்பார். பின்பு இன்னும் படித்து இந்த இருதயத்தில் தேர்வு பெற்றவராக நிபுணராய் அவர் மாறியிருப்பார். So many want to know, what does God call me to do? Which is a good question to ask. But if you're not willing to be a servant, oh, this one I won't do, that one I won't do, this is not my job. If you don't be a servant first and you want to become a specialist, I think you'll have to wait a long time. அநேக பேர் இப்படியாக ஆண்டவர் என்ன தன்னுடைய அழைப்பை வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்து கொள்வது நல்லதுதான். ஆனாலும் ஒருவேளை நம்ம முதலாவதா இருக்கிற காரியம் ஊழியக்காரர், அதாவது நான் இந்த ஊழியம் செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படி இருப்போம் என்று சொன்னால் முக்கியமான காரியத்தை நாம் இழந்து போகிறோம். Be a servant. A servant serves. ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். ஊழியக்காரன் என்ன அர்த்தம்? சேவகர். நாம் இப்படியாக மற்றவர்களை சேவிக்க வேண்டும். Brother, can you come and help us here? Sister, can you come and help us here? If you're a servant, you will go and help. You won't say, that is not my ministry. அதாவது ஒருவேளை யாராவது பார்த்து சகோதரி வந்து உதவி செய்யுங்க, சகோதரி வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்டா உடனே நம்ம உதவி செய்ய வருவோம். அதாவது நம்ம சொல்ல மாட்டோம், இது என்னோட ஊழியம் இல்ல, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். Oh, cleaning, that's below me. சுத்தம் செய்வதா, இதெல்லாம் எனக்கு கீழான வேலை, நான் செய்ய மாட்டேன். If you have servant mentality, servant mindset, you will serve whenever and wherever there's a need. நாம் ஊழியக்காரருடைய மனப்பான்மை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்கே தேவை இருக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயம் நீங்களும் நானும் இறங்கி ஊழியம் செய்வோம். When God sees our humility and God sees our servant attitude, servant mindset, and you're serving faithfully, then you will say, okay, come, now I want to give you a specific job because I've seen your faithfulness. நாம் இப்படியாக நம்முடைய மனப்பான்மை இப்படியாக நம் தாழ்மை உள்ளவர்களாய் இருந்து இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்கிற இந்த ஊழிய மனப்பான்மை கொண்டவர்களாய் இருந்து நாம் செய்வோம் என்று சொன்னால் பின்பு தேவன் நம்மை பார்த்து எனக்கு இதில் உண்மையா இருக்கிறாயே, உனக்கு நான் இன்னொரு ஊழியத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். That's how I started. Whatever that's needed to be done, wherever there's help, I will go and offer myself. அப்படிதான் நானும் ஆரம்பித்தேன். என்னவென்று சொன்னால் என்னென்ன ஊழியங்க இருக்கிறதோ, என்னென்ன தேவைப்படுகிறதோ, எங்கே என்னோட உதவி தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் என்னை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியங்களை செய்தேன். I'll be the early one to church and open the church. I'm not talking about the church that we planted. When I was a member in a church, I'll the first one to go. I'll open up the door. If there's cleaning to be done, clean. If the chairs to be arranged, I will arrange. Whatever that's needed, I will do because I am a servant. ஸ்தாபித்த சபை குறித்து பேசவில்லை. ஆனால் நான் சென்ற சபையை பார்க்கும் பொழுது நான் தான் முதலாவது அந்த சபைக்கு நான் சென்று விடுவேன். முதலாவது அந்த வாசலை திறப்பதும் சரி, நாட்களை அடுக்க வேண்டுமோ இல்லை என்ன செய்ய வேண்டாலும் நான் செய்வேன். ஏனென்று சொன்னால் அந்த ஊழியக்காரன் என்று சொல்கிற அந்த மனப்பான்மை கொண்டிருக்கிறபடினாலே. Then slowly God gave me
God led me to, be a youth leader, then the Bible study in the church, then a school was started, then the principal. Slowly, God began giving me little by little more specific tasks. பின்பு பார்க்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் ஊழியத்தில் நடத்தினார். என்னவென்று சொன்னால், அந்த விசுவாசியிலிருந்து பின்பு வாலிப கூட்டத்தின் தலைவராக மாறினேன். பின்பு சபையில் போதிக்க ஆரம்பித்தேன். இந்த வேதாகம கல்லூரி ஆக்கிரமித்தேன். பின்பு அதனுடைய தலைமை ஆசிரியர் ஆகினேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் வழி நடத்தினார். That doesn't mean I stopped cleaning, arranging the chairs. No, I'm a servant. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இவ்வளோ நான் ஊழியத்தில் வளர்ந்து விட்டேன் என்று சொன்னால், இனி நான் இந்த கீழுள்ள வேலைகளை சுத்தப்படுத்துவதோ நாட்கள் எடுக்குவதோ செய்யக்கூடாது அர்த்தம் அல்ல. ஏனென்று சொன்னால், நான் இன்னும் ஊழியக்காரனாய் இருக்கிறேன். I've been to places as a guest speaker, and when I go early, when I'm sitting there, when I see them carrying tables, I will go and carry, I'll go and arrange the chair, and they are shocked. Pastor, no, you sit down. They are shocked. But why do I go and help? I'm a servant. விசேஷ பிரசங்கியார் என்று சொல்லி அழைக்கப்படும் பொழுது, சில இடத்தில் அழைக்கப்படும் பொழுது இப்படியாக போதகர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால், அங்கே வெள்ளனியாய் போய் விடுகிறனால சில மக்கள் சில பொருட்களை தூக்கிட்டு வரும்போது போயிட்டு உதவி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சில ஆட்கள் சொல்வார்கள், பாஸ்டர் வேணாம் நீங்க உதவி செய்ய வேணாம்னு சொல்லி அதிர்ச்சிக்குள்ளாளாய் விடுவார். ஏனென்று சொன்னால், ஊழியக்காரனின் மனப்பான்மை. Pay attention to the general calling. When you are faithful, then God will call you to a specific, give you a specific calling. இந்த இப்படியாக பொதுவான அழைப்புக்கு நீங்களும் நானும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பொதுவான அழைப்பில் நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை விசேஷித்த அழைப்புக்கு அழைத்து கொண்டு போவார். Now John 3:16, the word gospel, this has been very beautifully put. You can do it in English. John 3:16. யோவான் 3:16 பார்க்கும் பொழுது சுவிசேஷம் அல்லது காஸ்பல் என்கிற இந்த ஆங்கில எழுத்தை மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. Paul and all of us have been set apart for the gospel. பவுலும் சரி, நீங்களும் நானும் எல்லோரும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். Now the gospel is bigger than John 3:16. சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது யோவான் 3:16 காட்டிலும் இன்னும் பெரிதான மாபெருமான காரியம்தான். Nevertheless, I think the most popular verse in the Bible would be John 3:16. ஆனாலும் வேதாகமத்தில் மிக புகழ் பெற்ற அல்லது பெயர் பெற்ற ஒரு வசனம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா யோவான் 3:16 தான். And very geniusly, very wonderfully, it has been arranged in the English. So we have G, God so loved the world that he gave his only as son, that whoever believes in him shall not perish but have eternal life. So we have the whole verse put as an acronym, gospel. இந்த எழுத்தில் எப்படியாக எழுத்தின் அமைப்பிலே ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கிறது காஸ்பல் என்று சொல்லி மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழோட வசனம் நமக்கு தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வசனம். In verse 1, Paul established his calling. In verse 2, Paul will establish his gospel. முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, பவுலடிகளை பார்க்கும்போது தன்னுடைய அழைப்பை குறித்து அங்கே ஸ்தாபிக்கிறதை ஸ்திரப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இரண்டாவது வசனம் வரும் பொழுது பவுலடிகள் தன்னுடைய சுவிசேஷத்தை அங்கே ஸ்திரப்படுத்துகிறதை நாம் கவனிக்க முடியும். The gospel that Jesus Christ preached, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின இந்த சுவிசேஷமானது, then we'll tell the apostles, go into all the world and preach the gospel. What gospel? The gospel that he preached. பின்பு அவர் சொல்லுவார், உலகமெங்கும் சென்று இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன நற்செய்தி? அவர் பகிர்ந்து கொண்ட நற்செய்தி தான். Paul was not there with the Lord. He became a believer later on. பவுலை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு முன்பாக அவர் இல்லை. ஆனாலும் பின்பாக தான் அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசியாய் மாறுகிறார். And Paul will begin to preach the gospel. பின்பு பவுல் இந்த நற்செய்தியை சுமந்து பிரசங்கிக்க ஆரம்பிப்பார். Did Paul preach a different gospel than the one his master, his Lord Jesus Christ and the other apostles preached? பவுலடிகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய எஜமானாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களாய் இருக்கிற இயேசுவினுடைய சீடர்களும் பண்ணின பிரசங்கத்தை அல்லது சுவிசேஷ பிரசங்கத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை தான் பவுல் பிரசங்கம் பண்ணினாரா? There are those who teach the gospel of Paul is different, the gospel of Jesus is different. There's only one gospel. That kind of idea is absolutely wrong. There's only one gospel.
அதாவது சில பேர் சொல்லுவார்கள் பவுல் பிரசங்கம் பண்ணின இந்த சுவிசேஷம் வேறு, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின சுவிசேஷம் வேறு, ஆகினால் தான் ஒரே சுவிசேஷம் தான் இருக்குது என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் அது மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அல்லது நற்செய்தி என்று சொல்லும் போது ஒரே நற்செய்தி தான், There's only one gospel. ஒரே சுவிசேஷம் தான் இருக்கிறது. In Galatians, Paul will say, I did not receive this gospel from any man. I did not learn from any man. I received by revelation from Jesus Christ. கலாத்தியர் புஸ்தகம் வரும்பொழுது பவுல் தெளிவாக சொல்லுவார், இந்த வெளிப்பாட்டானது நான் எந்த மனுஷனிடத்திலிருந்தோ அல்லது எனக்குள்ளாக புறப்பட்டு வரவில்லை, ஆனாலும் தேவனிடத்திலிருந்து இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். So Jesus revealed the gospel that he preached, and the one he commissioned the apostles to preach is the gospel he revealed to the apostle Paul. So the Lord Jesus Christ, the other apostle, and Paul all were preaching the same one gospel. ஆகினாலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எந்த சுவிசேஷத்தை குறித்து தன்னுடைய சீடர்களிடத்தில் போதித்தாரோ அந்த சுவிசேஷமானது தான் பவுலிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஆகினாலே பவுலடிகளும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, சீஷர்களும் சரி, எல்லோரும் ஒரே சுவிசேஷத்தை, ஒரே நற்செய்தியை தான் பகிர்ந்து கொண்டார்கள். In Galatians, Paul will say, if anyone preaches a different gospel, he is to be eternally condemned. கலாத்திய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை தவிர வேறு யாராவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணுவார்கள் என்று சொன்னால் ஆக்கினைக்குட்படுவார்கள் என்று சொல்லுவார். Was the Lord preaching a different gospel than the one the apostle Paul preached? Were the other apostles preaching a gospel different than the one the apostle Paul preached? No, they were all preaching the same one gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணின இந்த சுவிசேஷ பிரசங்கத்தை விட இயேசு கிறிஸ்து வேறொரு சுவிசேஷ பிரசங்கத்தை பண்ணினாரா, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த இந்த சுவிசேஷ பிரசங்கத்தை எதிர்மாறாக இந்த சீடர்கள் வேறொரு பிரசங்கம் பண்ணினார்களா? இல்ல, எல்லோரும் ஒரே சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணினார்கள். Okay, we have just done verse 2. So in our next lesson, we'll go back to verse 2 and we'll start from verse 2. 2வது வசனம் வரைக்கும் தான் இது வரைக்கும் நம்ம செய்திருக்கிறோம். ஆகினால அடுத்த வகுப்பில் வரும் பொழுது இந்த 2ஆம் வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். So God bless you. See you in the next lesson. கர்த்தர் உங்களை எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வகுப்பில் மீண்டுமாய் நாம் சந்திப்போம்.